ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது 1 வீக் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும், கெடாது உங்களுக்கு. ஸோ இப்போ செய்முறை எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த காஸ்ட் அயர்ன் கடாய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் விட்டுண்டு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் குளிர்ச்சி தரும், உங்களுக்கு அத்தனை கசப்பு இதெல்லாம் தெரியாது. கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் வெங்காயம் போடுறேன். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். இதில் பெருங்காயம், என்னென்ன கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துன்றலாம். பெருங்காயம், காரப்பொடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைக்கிறச்ச நான் போட போகிறேன். அதனால் இப்போ நான் எதுவும் போடலை. இப்பயே போட்டால் கொஞ்சம் ஒட்டும். இப்போ பாருங்கள், தேவையான அளவு தக்காளி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நான் 10 தக்காளி நான் எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி தான். இப்போது இந்த ஜாரில் நான் 3/4வாசி அந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்க போகிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் மீதி வச்சுண்டு அதை எடுத்து கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா தக்காளி தொக்கு ரெடி. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி, அதுக்கப்புறம் இது நான் ஆற்றுல அரைச்ச சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு நீங்கள் எந்த பொடி வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. உப்பு, அப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொடியாக கட் பண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைக்கிறச்ச கூட பூண்டு போட்டு நல்லா அரைச்சி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது தக்காளி போட்டு, தக்காளியும் நல்லா வதங்கணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எல்லா தக்காளியும் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இருக்கும் இல்லையா நம்ம. ஸோ கொஞ்சமாக இந்த தக்காளி போட்டு வதக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் விட்டேல்னா உங்களுக்கு தக்காளி தொக்கு ஊறுகாய் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு நல்லா கெட்டித்தன்மை இருந்து உங்களுக்கு நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அந்த ஜாரில் இருக்கிறத நீங்கள் இதில் விட்டுடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். தக்காளியில் இருக்கிற அந்த லிக்விடே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த இது கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுட்டு, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து கெட்டித்தன்மை வந்ததுன்னா தக்காளி தொக்கு ரெடி. ஸோ இது நீங்கள் மற்ற நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சு கொஞ்சமாக அப்பப்போ எப்பப்போ தேவையோ அந்த மாதிரி எடுத்துட்டாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டுலாம். இதை நல்லா இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா தக்காளி தொக்கு ரெடி. ஏன் இந்த வானல், நான் அந்த காஸ்ட் அயர்ன் வானல் நான் சூஸ் பண்ணேன்னா டக்குன்னு உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதே மாதிரி சில்வர் பாத்திரம், மற்ற வேறு ஏதாவது வானல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருக்கும் கொதிக்கிறச்ச. பட் இது கொஞ்சம் அடி கனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது நல்லாவே வரும். உங்களுக்கு அத்தனை வெளியில் தெறிக்கல இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், நான் கரண்டியில் இப்போ எடுத்து காமிச்சேன் இல்லையா. ஸோ நல்லா அந்த கெட்டித்தன்மை வந்துடுது. இப்போ தக்காளி தொக்கு ரெடி. எண்ணெய் பிரிஞ்சும் இது கொதி வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு போட்டு வதக்கினது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சது, அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆகிடுது. இப்போது அதான் ஒரு 15 மினிட்ஸில் இந்த தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.